ஒரு கிராமத்தில் கீர்த்தனா என்ற மாணவி இருந்தாள். அவள் பள்ளியில் நல்லா படிப்பதில்லை. எப்போதும் பரீட்சையில் தொடர் தோல்வி அடைவாள். அவள் ஒரு நாள் வீட்டில் அம்மாவிடம் சொன்னாள், நான் ஏன் எதிலும் ஜெயிக்க முடியல? அம்மா ஒரு கிண்ணத்தில் கொதிக்கும் நீரை ஊற்றினாள். அருகில் 3 பொருட்கள் வைத்திருந்தாள். முட்டை, கேரட் மற்றும் காபி தூள். மூன்றையும் அந்த கொதிக்கும் நீரில் போட்டாள். 15 நிமிடத்திற்குப் பிறகு கீர்த்தனா கேட்டாள், இதற்கு என்ன அர்த்தம்? அம்மா சொன்னாள், கேரட், இது மென்மையானது. வெப்பம் கிடைக்கும் போது அது தனது குணத்தை இழந்து குலைந்து விடுகிறது. முட்டை உள்ளே பச்சையாக இருந்தது. இன்னொரு திசையில் வெப்பத்தை எதிர்கொள்கிறது. ஆனால் உள்ளே கடினமாக மாறுகிறது. அதன் கனிவான தோல் உடைந்து அது முழுமையாக கடினமாக மாறுகிறது. காபி தூள் சூழ்நிலையை மாற்றியது. தண்ணீரையே காபியாக மாற்றியது. நீ எந்த மாதிரி இருக்க விரும்புற என்றார் அம்மா. வெப்பம் வந்தால் சோர்வடைவதா, இல்லையெனில் அதை வென்று சூழ்நிலையை மாற்றுவதா? அந்த நாள் முதல் கீர்த்தனா தன்னம்பிக்கையுடன் படித்து மாநில முதல் மாணவியாக ஆனாள். நீதி, சூழ்நிலையை விட்டுக் கொடுக்காமல் அதை வெல்லக்கூடிய மனதுடன் இரு. நீயும் காபி தூள் மாதிரியே.